ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸ் கிளியராகி மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ பையிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சில் கூட பாசிட்டிவ் ட்ரெண்ட் போயிருக்கலாம். பட் பெருசாக குளோபல் லெவலில் நெகட்டிவ் நியூஸஸ் இல்லை. கோல்டு ஒரு பக்கம் விழுந்திருக்கு. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு விழுந்திருக்குது. அது இல்லாமல் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரூட் விளையாட்டு போகிற ஷிப்பிங் எல்லாமே ஓரளவு கிளியர் ஆகிட்டே வருது. அவங்க சில கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே எக்ஸப்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அது மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியர் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் ஃபுல்லாக கிளியர் ஆகலை. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஈரானில் வந்து முக்கியமான லீடர்ஸ் எல்லாமே இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் வந்து கொண்டுட்ருக்குறாங்க. ஸோ அந்த நியூஸஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. குளோபல் லெவலில் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. ஈரான் வந்து நாங்கள் வாரம் ஸ்டாப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன, மார்க்கெட்டில் ஒரு வேல்யூ பையிங் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்னைக்கு சில ஸ்டாக்ஸ்லாம் மேலே போனது ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸோட அப்டேட்ஸ் அதை வச்சு மேலே போயிருக்குது. ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 211 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. 23,792 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 696 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. 76,766 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 309 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. 55,185 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியில் ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 2% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் பார்க்கும்போது 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா ஃப்ளாட் பாசிட்டிவ், கனரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ், ஃபெடரல் பேங்க் 2.5% பாசிட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஐசிசி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2% கிட்ட இன்னைக்கு பாசிட்டிவ்ல இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் 2% பாசிட்டிவ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் நெகட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ் பேங்க் இதெல்லாம் 1% கிட்ட பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. செக்டார் வைஸ் எடுத்து பார்க்கும்போது டெக்னாலஜி செக்டார் இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பட் என்ன ரீசன்ஸுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியலை. ஏன்னா ஆக்சுவலி ஒரு வேல்யூ பையிங் நடந்திருக்கு ஐடி செக்டரில் பார்க்கும்போது. ரொம்பவே சீப்பாக இருந்து மோஸ்ட் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனிஸ் ஆஃப் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப சீப்பாக இருந்து அது ஒரு முக்கிய ரீசன். நெக்ஸ்ட் ஏர்னிங் சீசன், குறிப்பாட்டு இந்த ஏர்னிங் சீசன் ஸ்டார்ட் ஆக போது ஃபஸ்ட் ஐடி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் தான் வரும். ஸோ ரிசல்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ளாட் ரிசல்ட்ஸ் வரலாம். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும், அது அந்த ரிசல்ட்ஸ் வர டைம் வரைக்கும் மேபி ஸ்டாக்லாம் பாசிட்டிவ்ல இருக்கலாம். ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் போட்டு விழுப்பாங்க, அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் தேர்ஸ்டே நைட் பார்த்தீங்கன்னா ஆசஞ்சரோட ரிசல்ட்ஸ் வர இருக்குது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் ரிக்கவரி ஆகலை. யாரும் போய் பல்காக உள்ள மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆசஞ்சரோட ரிசல்ட்ஸு நைட்டு வருது. சிஎல்எஸ்ஸையும் சொல்கிறது என்னென்னா பெருசாக எவிடன்ஸ் எதுவுமே இல்லை, ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்து ஐடி செக்டரில் இல்லை. பட் ஒரு ஷார்ட் கவரிங் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியனும் அதுதான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இப்போதைக்கு ஐடி ஸ்டாக்ஸில். பல்காக போய் இப்போதைக்கு மாட்ட வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி செக்டார் தான் ஒரு வெல் பெர்ஃபார்மிங் செக்டார். ஆட்டோ, ரியாலிட்டி, சர்வீஸ், பேங்கிங், ஃபினான்ஸ், சிமெண்ட், பிஎஸ்சி, இன்ஃப்ரா, ஃபார்மா, எனர்ஜி, கன்சூமர், பிஎஸ்சி பேங்க் இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருக்குது. மெட்டல் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஐடி செக்டாரில் டெக் மஹிந்திரா அன்றைக்கி 3.5% அப்பு, இன்ஃபோசிஸ் 3.5% அப்பு, ஹெச்எல் 3% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. டிசிஎஸ் அண்ட் விப்ரோ 2.5% பாசிட்டிவ்ல இருக்குது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோன் தான். பட் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. இது போக கோஃபோர்ஜ்லாம் 6% பாசிட்டிவ்ல இருக்குது. ஃபைனான்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸும் இன்றைக்கி பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஜியோ ஃபினான்ஸ், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஆர்இசி லிமிடெட், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ லைஃப், பஜாஜ் ஃபினான்ஸு. அடுத்து போக பேங்கிங் செக்டார் ஸ்டாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதிக அளவில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, நம்மளோட டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இதில் பை பண்ணுறாங்க. குறிப்பாட்டு ஃபைனான்ஸு, பேங்கிங் செக்டாரில் பை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக பேங்க் ஸ்டாக்ஸ்லாம் மேலே போகுது. இது போக பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இந்த என்பிஎஃப்சிக்கான சிஓஸுக்கான கேப்டன் யூரோ வந்து அவங்க நீ கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசலை வச்சுருக்கிறாங்க. ஃபைனான்ஸ் செக்டாரில் வந்து அப்டேட் என்னென்னா, அன்றைக்கி ஃபைனான்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவ்ல இருக்குது. ஃபஸ்ட்டு வந்த நியூஸ் என்னென்னா, இந்த ஃபைனான்ஸ் செக்டாரில் அதாவது டாப் என்பிஎஃப்சியாக இருக்கிற கம்பெனிஸ், என்பிஎஃப்சி கம்பெனிஸோட சிஓ வந்து டென்யூரை ஃபிக்ஸ் பண்ணுறது ஆர்பிஐ முடிவு பண்ணுவாங்க. எப்படி பேங்க்கில் முடிவு பண்ணுவாங்களோ அது மாதிரி இந்த என்பிஎஃப்சியோட சிஓ முடிவு பண்ணுறது ஆர்பிஐ தலையிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ அந்த அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆர்பிஐ. ஏன்னா ரீசென்ட்லி வந்த அந்த அப்டேட்னால பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே கொஞ்சம் கிராஷ் ஆயிருந்துச்சு. ஸோ இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க. பேங்க்கில் தான் பார்த்தீங்கன்னா சிஓ தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆர்பிஐ பர்மிஷன் தேவைப்படும். ஆனால் அந்த என்பிஎஃப்சிக்கில் சிஓ டேக் ஓவர் பண்ணுறதுக்கு இந்த ஆர்பிஐ கிட்ட பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால் இன்றைக்கி ஃபைனான்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். இந்த ஸ்டாக் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். பட் ஆக்சுவலி ஒரு நண்பர் கமெண்டில் நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்கள் கேட்கவே இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்காக அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்க்கும்போது 9,880 இருக்குது. 2024 தான் இன்கார்பரேட் ஆகிருக்கு இந்த கம்பெனின்னு பார்க்கும்போது பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அண்ட் கிரெடிட் கம்பெனி
இதோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இவங்க பஜாஜ் ஆட்டோலேருந்து டீமர்ஜர் ஆகி வந்த கம்பெனி. பஜாஜ் ஆட்டோ லிமிடெட் இருக்குல்ல, இப்போ அதுலேருந்து டீமர்ஜர் ஆகி வந்திருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ்னு பார்க்கும்போது வின்ஃபார்ம் பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ் பிஸ்னஸ், அதுதான் இவங்களோட பிஸ்னஸாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அசட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், லைபிலிட்டிஸ் அது மாதிரி பிஸ்னஸும் கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் டெபாசிட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் ஸ்டாக் ப்ரைஸ் 9,880 இருக்குது, ஸ்டாக் பி 15 இருக்குது, புக் வேல்யூ 6,095 இருக்குது. ஸோ புக் வேல்யூவோட ஒரு 1.5% அதிகமாக ட்ரேட் ஆகுது ஸ்டாக்கோட ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது. கம்பெனி டெட் ஃப்ரீ தான், ஆனால் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்ஸ் இருக்குது. லோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி லாஸ்ட் 3 இயர்ஸில் 12% இருக்குது ஆவரேஜ் பார்க்கும்போது. அதர் இன்கம் மூலமாட்டு உங்களுக்கு ஒரு 8,599 கோடி அதர் இன்கம் மூலமாட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் ஆக்சுவலி ஒரு 52 வீக் லோ பக்கம் தான் ட்ரேட் ஆகுது. 52 ஹை பார்க்கும்போது 9,345 ரூபா லோ. ஆக்சுவலி இப்போ கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் 9,880. அதில் வந்து பார்க்கும்போது ஒரு 500 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது லோவில் வந்து பார்க்கும்போது. ஸோ என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பங்குகள்லாம் கொஞ்சம் விலகி இருக்கிறதா பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதோட ஃபண்டமெண்டல்ஸ் விச் மீன்ஸ் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதிகபட்சமாக 14,000 வரைக்கும் பெருக்கு. இப்போ கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட்டில் இருக்க சிச்சுவேஷனில் ஃப்ரெஷ் என்ட்ரி அங்கேயும் இங்கேயுமே எடுத்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போதைக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்டேட்டு கஸ்டம் டியூட்டி ஆர்டர் இவங்களுக்கு வந்திருக்கு முந்திரா போர்ட் அத்தாரிட்டிலேருந்து. ஆக்சுவலி இவங்க இம்போர்ட் பண்ண சில கஸ்டம் குட்ஸோட கிளாரிஃபிகேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்திருக்குது. இம்போர்ட் பண்ண குட்ஸில் இன்கரெக்ட் கிளாசிஃபிகேஷன்றதுனால முந்திரா கஸ்டம்ஸ் வந்து லோவர் டியூட்டி பேமெண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கஸ்டம் டியூட்டி இஷ்யூ பண்ண ஆர்டரில் 17 லட்சம் பார்த்தீங்கன்னா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 17,06,958 ருபீஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நேற்று தான் அமர்ராஜா பேட்டரிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அமர்ராஜா வந்து டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட இன்ஜினியரிங் செக்மெண்ட்டாக இருக்கிற அமர்ராஜா டிசைன் அல்ஃபா மூலமாட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேஸுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது அமர்ராஜாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலோனோட ஷேர் ப்ரைஸ் 236 இருக்குது. இன்றைக்கி வந்து 8% மேலே ரேலியாக இருக்குது ஏஞ்சலோனோட ஷேர் ப்ரைஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டே கெயின் இன் 2 months. ரீசன் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராங் வால்யூம்ஸு. அதான் நான் சொன்னேன்ல, எந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ட்ரெண்ட் போச்சோ அதில் வந்து அதிக அளவில் வாங்குறாங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பங்கெல்லாம் ஹெவி வால்யூம் பேசிஸில். இது மட்டும் இல்லை, இந்த கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்டில் இருக்கிற சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், மோட்டிலால் ஓஸ்வால் இந்த மாதிரி பங்குகள்லாம் 2 to 5% மேலே போயிருக்கு. அது இல்லாமல் 12 அனாலிஸ்ட்டில் 9 of them வந்து பை கால் கொடுக்குறாங்க ஏஞ்சலோனுக்கு. நெக்ஸ்ட்டு 2 பேர் வந்து ஹோல்ட் கால் கொடுக்குறாங்க, ஒருத்தங்க செல் கால் கொடுக்குறாங்க. 21% பொட்டன்ஷியல் அப்சைட் இருக்குது இந்த பங்கு மேலே போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஏஞ்சலோனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வருண் பெவரேஜஸில் வந்து அப்டேட்டு. சவுத் ஆஃப்ரிக்கன் கம்பெனியாக இருக்கிற கிரிக்லி டைரி அப்படிங்கிற கம்பெனியை பார்த்தீங்கன்னா அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க 131 கோடிக்கு. ஸோ அங்கே வந்து இந்த டைரி அண்ட் ஜூஸ் ட்ரிங்க்ஸை வந்து இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிரிக்லி டைரி அப்படிங்கிற கம்பெனியை 131 கோடிக்கு டேக் ஓவர் பண்ணுறாங்க. இது வந்து வருண் பெவரேஜஸோட சவுத் ஆஃப்ரிக்கன் கம்பெனியாக இருக்கிற பெவாக்கோ அது மூலமாக தான் டேக் ஓவர் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வருண் பெவரேஜஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. இவங்க நீலச்சல் இஸ்பட் நிகம் லிமிடெட் அது கூட மெர்ஜ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட சிங்கப்பூர் பிஸ்னஸ் அந்த கம்பெனி கூட மெர்ஜ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட $2 billion அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். $2 billion அளவுக்கு பார்த்தீங்கன்னா டி ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட். நீலச்சல் இஸ்பட் நிகம் லிமிடெட்டோட மெர்ஜ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அந்த கம்பெனி இந்த டி ஸ்டீல் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில், அதாவது இது வந்து அவங்களோட ஓவர்சீஸ் பிஸ்னஸாக இருக்குது, அதில் $2 billion இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. இது டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டெக் மஹிந்திராவில் வந்து அப்டேட்டு. டெக் மஹிந்திரா லண்டன் அது வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனி. இவங்க ஒரு ஷேர் சேல் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா மிட்-ஆட் கம்பெனியோட போட்டிருக்காங்க. எதுக்குன்னா 20% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து டெக் மஹிந்திரா அரேபியாவில் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு. இதுவும் சப்சிடரி ஆஃப் த கம்பெனி தான். ஸோ கிட்டத்தட்ட 206.2 crores இந்த டேக் ஓவர் இருக்குது. இது வந்து டெக் மஹிந்திரா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து விப்ரோ ஒரு கம்பெனியோட கொலாபரேஷன் போடுறாங்க, ஹார்னஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஏஐ சாஃப்ட்வேர் டெலிவரி பிளாட்ஃபார்ம் கம்பெனி. அவங்களோட கொலாபரேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் டெலிவரி, நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் ஸ்பீட், ரியாபிலிட்டி, கவர்னன்ஸ் அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கொலாபரேஷன் வருது. இது விப்ரோ கொடுத்த அப்டேட்டு. டிசிஎஸ் பார்க்கும்போது ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாட்டு சென்னையில் அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு அந்த ஓசோன் டெக்னோ பார்க் அதில் வந்து 1.47 lakh square feet பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து அக்யூஷன் பண்ணுறாங்க, அதாவது லீஸுக்கு எடுக்கிறாங்க. சென்னையில் அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேக் ஓவர் மூலமாட்டு, அதாவது இவங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணுற மூலமாட்டு இவங்களோட மந்த்லி ரெண்ட் மட்டுமே 3.5 crore per month வருது. அதாவது ரெண்ட் மட்டுமே 3.5 crore per monthன்னு சொல்கிறாங்க. அந்த லீஸ் எடுக்கிறதுக்கு அவங்க பே பண்ண செக்யூரிட்டி டெபாசிட் 5.96 crores சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வர வேண்டிய இந்த எல்பிஜி
அது பார்க்கும்போது 3 lakh மெட்ரிக் டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸில் நிற்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இன்னும் 22 கப்பல் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் அவங்க பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க் ஒரு 1500 கோடி அவங்களோட கன்சூமர் லெண்டிங் பிஸ்னஸில் வந்து 1500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஆக்சிஸ் ஃபினான்ஸில். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மார்ச் 2027 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. டாடா ஸ்டீல் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பீஜிங் அவங்களோட போட்டிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. லோ கார்பன் ஸ்டீல் மேக்கிங் டெக்னாலஜிஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் அந்த கொலாபரேஷன். இது டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 7500 கோடி பார்த்தீங்கன்னா 10 year பாண்ட்ஸ் மூலமாட்ட அவங்க ரைஸ் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 20000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ் மூலமாட்ட ரைஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸு ஒரு 7500 கோடி அவங்க ரைஸ் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க 10 year பாண்ட்ஸ் மூலமாட்டு. அதுக்கு 3 மெர்கன்ட் பேங்கர்ஸும் அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பேஸ் சைஸ் 3000 கோடி, கிரீன் ஷோ ஆப்ஷன் மூலமாட்டு 4500 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கோல்டு லெண்டர் செக்மெண்ட்டில் இருக்கிற முத்தூட் ஃபின் கார்ப் 2800 கோடி பார்த்தீங்கன்னா ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2800 கோடி அளவுக்கு ஐபிஓ வர போகிறாங்க. இது வந்து முத்தூட் ஃபின் கார்ப் கொடுத்த அப்டேட்டு. லார்சன் அண்ட் டியூப்ரோ அன்றைக்கி 3% மேலே போய் இருந்துச்சு. கோல்ட்மேன் சாக்ஸ் 4420 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க, பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் அனாலிஸ்ட் சொன்னது 28 அனாலிஸ்ட்டில் 28 பேர் பை கால் கொடுத்துருந்தாங்க, 2 பேர் செல் ரேட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க அந்த பங்குக்கு. பீக் லெவல் வந்து ஒரு 18%, ஆக்சுவலி அவங்க இருந்த ட்ரெண்ட்லேருந்து ஒரு 18% விழுந்துருந்துச்சு. இப்போ 2 டேஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே போயிருக்கு. எல்என்டி பார்க்கும்போது இந்த ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸோட அப்டேட் வச்சு மேலே போயிருக்குது. ஐடிபிஐ பேங்க் 2-3 நாளாக கீழே விழுந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே 40% காலியான பங்கு. திடீர்னு இன்றைக்கி மேலே போயிருக்கு. அதில் நியூ பிட் ப்ராசஸ் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குது. ஆக்சுவலி அது விழுந்ததுக்கு ரீசன் என்னென்னா எல்ஐசியும் கவர்மெண்ட்டும் ஒரு பிட் ப்ராசஸுக்கான ப்ரைஸை ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பிட் சப்மிட் பண்ணும்போது அதை விட கம்மியாட்டு சப்மிட் பண்ணதுனால தான் கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ யாரோ ஃப்ரெஷ்ஷாக பிட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 20 ஏக்கர் லேண்ட் பெங்களூரு சைட் வந்து அக்யூஷன் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இது மூலமாட்டு 1350 கோடி பொட்டன்ஷியல் ரெவன்யூ கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மேன்கைண்ட் ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி ரிவார்ட்ரேல் பிராண்டு, அந்த பிராண்ட் வந்து ரார்ச்சேவோட பிராண்டு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ரார்ச்சேட் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க, அக்யூஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப் ட்ரக், கிட்டத்தட்ட வைட்லி ப்ரிஸ்கிரைப் ட்ரக்கு, நியூராலஜிக்கல் அண்ட் சைக்காட்டிக் கண்டிஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்கு. அது இல்லாமல் க்ரானிக் அண்ட் சிஎன்எஸ் போர்ட்ஃபோலியோவில் உள்ள ட்ரக்கு. இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேன்கைண்ட் ஃபார்மாக்கு இது வந்து பிராண்ட் ப்ரெசன்ஸ் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேன்கைண்ட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் நொமுரா அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 4662 ரூபா வரைக்கும் போகும், 49% மேலே போகும்னு சொல்லி டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.